வணக்கம். இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தினம். இன்றைய தினத்தில் நம் பள்ளியில் மகிழ்முற்றம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பில் இந்த மகிழ்முற்றத்தில் மாணவர்களை 5 குழுக்களாக பிரித்திருக்கின்றோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுக்களாக மாணவர்களை பிரித்திருக்கின்றோம். உங்களுக்கு சங்க காலத்தில் இந்த 5 குழுக்களுடைய பெயர்கள் சங்க காலத்தில் இருந்த பெயர்கள். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிப்பாங்க. முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடத்தை குறிப்பார்கள். அடுத்ததாக மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடங்களையும் மருத நிலம் என்று அழைப்பார்கள். கடல் பகுதியும் கடற்கரையையும் நெய்தல் நிலம் என்று கூறுவார்கள். பாலைக்கு என்று தனியாக நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லை நிலமும் வெயில் காலத்தில் கோடை காலத்தில் காய்ந்து இருக்கும் பொழுது அது பாலை நிலம் என்று பெயர் பெற்றுவிடும். இந்த 5 பெயர்களில் இப்பொழுது மாணவர்களுக்கு குழுக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த குழுக்களில் தற்பொழுது குறிஞ்சி அணிக்கு தலைவராக தவசீலன் அவர்களையும் 2வது தலைவராக நிதிஷ் அவர்களையும் தேர்வு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் இங்கே அழைக்கின்றோம். அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது. இவர்கள் இருவரும் குறிஞ்சி அணியின் தலைவர்களாக இருந்து அணியை வழிநடத்தி செல்வார்கள். குறிஞ்சி அணியில் மற்ற உறுப்பினர்கள் யார் யார் இருக்கின்றார்கள், எந்தெந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பிறகு இந்த பட்டியலை நாம் பள்ளியில் ஒட்டி அனைவருக்கும் அறிவிப்பும் செய்வோம். அந்த அணியில் இருப்பவர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த அணி தலைவரோடு சேர்ந்து போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தினம். அதன் ஒரு பகுதியாக நம் பள்ளியில் மகிழ்முற்ற விழா, மகிழ்முற்றம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அதில் மாணவர்கள் 5 குழுக்களாக பிரிக்கப்படுகின்றனர். குழுக்களின் பெயர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த பெயர்கள் அனைத்தும் சங்க காலத்தில் நிலங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர்களை தற்பொழுது நிலத்திற்கு உள்ள பெயரை தற்பொழுது குழுக்களுக்குள்ள பெயர்களாக அறிவித்துள்ளனர். இந்த அடிப்படை இவர்கள் இருவரும் மருத அணிக்கு தலைவராக இருந்து செயல்படுவார்கள். இவர்களுடன் மற்ற மாணவர்களும் இந்த அணியில் யார் யார் இருக்காங்கங்கிற பட்டியல் நம்ம கூறிடுவோம். இனி போட்டிகள் நடக்கும் பொழுது இந்த அணி வாரியாகத்தான் போட்டிகள் நடத்தப்படும். அந்த அணி வெற்றி பெற்று அந்த ஒவ்வொரு வாரத்தில் போட்டிகள் நடத்தப்பட்டு 4 வார இறுதியில் அந்த மாத கடைசியில் எந்த அணி அதிகமான புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றிருக்குதோ அந்த அணியை வெற்றி பெற்ற அணியாக அறிவித்து அவர்களுடைய கொடியை நம் பள்ளியின் மேல் கொடி ஏற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்று நம் பள்ளியில் குழந்தைகள் தினம் நவம்பர் 14 கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது மகிழ்முற்றம் என்ற ஒரு அமைப்பு நம் பள்ளிகளில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் இன்றைய நாளில் அந்த மகிழ்முற்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களின் பெயர்களை அறிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெற உள்ளது. அந்த அடிப்படையில் 5 குழுக்களின் பெயர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுக்களாக பெயரிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் சங்க காலத்தில் உள்ள நிலங்களின் வகைகளாகும். குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம், பாலை நிலம் என இருந்த அந்த நிலங்களின் பெயர்களை குழுக்களின் பெயர்களாக அறிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இந்த குழுக்களுக்கு நிறங்களும் அறிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது முல்லை நிலத்திற்கு அந்த அணிக்கு பவித்ரா கேப்டன் தலைவராக பவித்ரா அவர்களும் 2வது கேப்டனாக ஹரிஷ் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இருவரையும் தற்பொழுது இங்கே முன்னே அழைக்கின்றோம். இந்த முல்லை நிலத்திற்கு தலைவர்களாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். உறுப்பினர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள்.
குறிஞ்சி நிலத்திற்கு பச்சை வண்ண கொடி அவருடைய அடையாள கொடியாக இருக்கும் நிறம். அடுத்ததாக முல்லை நிலத்திற்கு உள்ள தலைவர்களுக்கும் அந்த அணிக்கும் மஞ்சள் நிறம் கொடியாக இருக்கும். மருத நிலத்திற்கு என்ன நிறம்? சிவப்பு நிறம். அடுத்ததாக நெய்தல் நிலத்திற்கு வெள்ளை நிறம். அதுக்கு அடுத்ததாக மருத நிலத்திற்கு நீல நிறமும் பாலை நிலத்திற்கு வெள்ளை நிறமும் கொடிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். உங்களுக்கு மாதந்தோறும் போட்டிகள் நடத்தப்படும். அந்த போட்டிகளில் வெற்றி பெறும் அணியினருடைய கொடியை அந்த மாதம் முழுவதும் ஏற்றி வைக்கப்படும். அந்த கொடி அந்த வண்ணக்கொடி மட்டும் நம் பள்ளியின் முன்பாக உள்ள கம்பத்தில், கொடி கம்பத்தில் அல்ல, அதற்கென்று தனியாக உள்ள ஒரு கம்பத்தில் பறக்க விடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு போட்டிகள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், படிப்பு அல்லாத கல்வி இணை செயல்பாடுகள் அனைத்திலும் அணிவாரியாக போட்டிகள் நடத்தப்பட்டு எந்த அணி வெற்றி பெறுது என்பதை அந்த மாத இறுதியில் ஒவ்வொரு மாதமும் அறிவிப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல். இன்னைக்கு குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இன்றைய தினத்தில் மகிழ் முற்றம் என்று ஒரு குழு நம்ம ஸ்கூலில் ஆரம்பிக்க போயிடும். அதில் 5 குழுக்கள் இருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் 3 குழுக்களை நம்ம இப்போ தேர்வு செய்தாச்சு. அடுத்ததாக நம்ம எடுக்க போகிற குழு நெய்தல். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல். இப்போ கடல்னால் உங்களுக்கு தெரியும். கடலில் என்னெல்லாம் கிடைக்கும்? அப்படி மீன், கடற்பாசி, நிறைய ஐட்டங்கள் கிடைக்குது இல்லையா? நமக்கு பொழுதுபோக்கு விளையாடுறதுக்கு நம்ம எங்கே போவோம்? கடற்கரைக்கு போவாங்க. நம்ம இடத்துல இப்போ இங்கே கடல் இல்லைன்னாலும் நிறைய இடத்துல அது மாதிரி பண்ணுவாங்க. அதை சார்ந்து தான் இப்போ நமக்கு இருக்குது. நம்ம முக்கியமாக சாப்பிட உணவு எது? சாப்பிடும்போது ஒரு உணவு சாப்பிடுவோமே, அது மீன் சார்ந்த, கடல் சார்ந்து வேறுபட்டு தான் படிக்க போகிறோம். இப்போ நெய்தல் சார்பாக 2 தலைவர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கருப்பையா. அடுத்தது சஞ்சய். இவங்க 2 பேர், கருப்பையா அவர்கள் தலைவராகவும் சஞ்சய் அவர்கள் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்துள்ளோம். நெய்தல் குழுவுக்கு வழிகாட்டியாக இருப்பவர் மேரி அம்தா இடைநிலை ஆசிரியர் அவர்கள். நெய்தல் குழுவுக்கு இவருடைய இந்த நெய்தல் குழுவின் நிறம் நீல நிறம். அவர்கள் எல்லா போட்டிகளிலேயும் சிறந்து விளங்கி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பள்ளியில் மகிழ் முற்றம் என்று ஒரு குழு அமைக்கப்படுகிறது. இந்த குழுவானது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 5 குழுக்களிலும் மாணவர்களை தலைவர்களாகவும் துணைத் தலைவர்களாகவும் ஆசிரியர்களை வழிகாட்டிகளாகவும் நியமித்திருக்கிறார்கள். பாலை நிலம் என்னது, வறட்சியாக இருக்கமில்ல இடம். ஆடு மாடு மேய முடியாது, மக்கள் வாழ முடியாது. அந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்க? பாலைவனம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மழை என்ன செய்யாது, அதிகமாக பெய்யாது. வெயிலின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம படிச்சிருப்போம்ல, பாலைவன கப்பல், ஒட்டகம் அப்படின்னு படிச்சிருக்குல்ல. இது மாதிரிப்பட்ட உயிரினங்கள் மட்டும்தான் வாழ முடியுமே தவிர மனிதர்களால் என்ன செய்ய முடியாது, அந்த பகுதியில் வாழ முடியாது. பாலைவன குழுவுக்கு 2 தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு சர்வேஷ், கருப்பையா, முத்துப்பாண்டி. 2வது தலைவராக சர்வேஷ். தலைவர்களையும் வாழ்த்துகிறோம். இவர்கள் பாலைவன குழுவிற்கு தலைவர்களாக இருந்து எல்லா செயல்பாடுகளையும் நல்லபடியாக செய்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இவர்களுடைய நிறம் வெள்ளை நிறம். பாலை நிறத்திற்கு நம்ம இப்போ 5 நிறங்கள் படிச்சிருக்கோம். குறிஞ்சிக்கு என்னது?
முல்லை, மருதம், நெய்தல், பாலைவனம், பாலை என்னது வெள்ளை. 5 குழுக்களுக்கு 5 நிறங்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் ஆசிரியர்கள். ஃபஸ்ட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம் 3 குழுவிற்கு தலைமை ஆசிரியர் பழனியப்பன் அவர்களும், நெய்தல், பாலை 2 குழுவிற்கும் மேரியம் தான் இடைநிலை ஆசிரியர் அவர்களும் குழுவை நல்லபடியாக வழி நடத்தி சிறப்பாக செய்து முடிப்பார்கள். தேங்க்யூ.